Hi everyone. Today we are talking about VGP Wonderland அம்யூஸ்மெண்ட் பார்க். எஸ் ஆமாங்க, நேத்து சடனா நான் VGP வரைக்கும் வந்திருந்தேன். அதுவும் விருப்பப்பட்டுலாம் வரல, அது ஒரு பெரிய கதை, அது அப்புறமாட்டி சொல்றேன். சரி வாங்க இப்போதைக்கு நாங்க இதை மட்டும் பார்ப்போம். நான் VGP சைட்டா உள்ள போயிட்டோம், டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் இப்படிதான் இருந்துச்சு அப்பியரன்ஸ். க்ரௌட்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் யாரும் வரவே இல்லை, விரல விட்டே எண்ணிலாம் ஒரு 8 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா நாங்க சாட்டர்டே சண்டேலாம் போல, நார்மல் டேஸ்ல தான் போயிருந்தோம். உள்ள போனோன்னே பாத்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் ரைடா, இந்த மாதிரி கார்ல நம்மளை ஏற்றிட்டு உள்ள கூட்டு போவாங்க லாஸ்ட்டுக்கு. ஸோ அதில் தான் போயிட்டு இருந்தோம். அதாவது என்ன ஆச்சுன்னா, எங்க அம்மா வந்து என்ன பால் பாக்கெட் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு காலைல 7 மணி கடைக்கு அமைச்சிருந்தாங்க. நானும் பால் பாக்கெட் வாங்கிட்டு அங்கே வந்துட்டு இருந்தேன். வரும்போது சடனா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நடுவில் வந்தான். வந்துட்டு ஃப்ரீயா இருக்கியா இன்னைக்கு அப்படின்னு கேட்டான். ஆமாடா அப்படின்னு கேட்டான். ஆமாடா அப்படின்னு டக்கு என்ன பண்ணா, சரிவா வீட்டுக்கு கூட்டு போயிட்டு என்ன ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா இங்கே கூட்டு வந்துட்டேன். ஏன் நான் இங்கே கூட்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தா, இந்த ரீல்ஸ்ல பார்த்தேன், இந்த ஜம்ப் பண்ணி விளையாடுறது இருக்கும்ல, அது இங்கேயும் இருக்கான். ரீல்ஸை தான் பார்த்தேன். சரிவா இங்கே போலாம்னு சொல்லி இங்கே கூட்டு வந்துட்டான். ரீல்ஸை பார்த்து இங்கே கூட்டு வந்திருக்கான். உள்ள வந்தோன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் அப்பியரன்ஸ் லாஸ்ட்டுக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா இருக்கு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே குழந்தைங்களுக்கு தான். பெரியவங்களுக்கு வந்து அந்த அளவுக்குலாம் மோஸ்ட்லி ரைடு இல்லை, இதுதான் பெரியவங்களுக்கு. அது மாதிரி இந்த மாதிரி கியூப்ல அடுக்கி வச்சிருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கும். சில இதுதான் இந்த மாதிரி பெரியவங்களுக்கு இருக்கும். ஆனா மொத்த ஓவராலா பாத்தீங்கன்னா குழந்தைங்க தான் ரொம்ப அதிகம். குழந்தைங்களுக்கு இது ஒரு ஏத்த மாதிரி இடம்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்க பார்த்தா எதுவுமே இல்லை. மெயினா அந்த பையனை கூட்டு வந்தது அந்த குதிச்சு விளையாடுவாங்க பாத்தீங்கன்னா, ஜம்ப் பண்ணி அதுதான் கூப்பிட்டே வந்திருக்கான். வந்து பார்த்தா அந்த அளவுக்கு ரைட்லாம் எதுவுமே கிடையாது. அதுவும் பாத்தீங்கன்னா இங்க வந்து அந்த டிக்கெட் பாத்தீங்கன்னா 750 ருபீஸ் தான். அதுவும் எப்படின்னா சாட்டர்டே சண்டேனா 2 ஹவர்ஸ் மட்டும் தான் உள்ள இருக்க முடியுமா 750 ருபீஸ்க்கு டிக்கெட் எடுத்துட்டு. இது மிச்ச நாள் மட்டும்னா 750 ருபீஸ்க்கு 24 ஹவர்ஸ் உள்ள இருக்கலாமா. ஏன்னா சாட்டர்டே சண்டே க்ரௌட் அதிகமா இருக்கும்ல, ஸோ அதனால தான் சொன்னாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அன்னைக்கு வாட்டர் ரைட்லாம் எதுவுமே இல்லைன்ட்டாங்க. அது மாதிரி இந்த மாதிரி பாருங்க, இந்த ரைட்லாம் நாங்கள் இது பிளான்ட்டோம். இதெல்லாம் ஒரு ரைடா நீங்களே சொல்லுங்க. இது என்ன இருக்கு, சும்மா நடந்து போய் பொத்துன்னு விழுறோம். இதெல்லாம் ஒரு ரைடுன்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. இதான் சொல்றேன் பாத்தீங்களா, எல்லாமே சின்ன பசங்க தான் பெர்ஃபெக்டா இருக்கும். அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இல்லை. ஜஸ்ட் ஆனால் அந்த ரீல்ஸ்ல பார்த்த மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருந்தது. பட் ஆனால் அதிகம் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரைட்லாம் நம்ம ஜஸ்ட் 1 ஹவர் 2 ஹவர்லேயே மொத்தமாக நம்ம கவர் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு எதுவுமே கிடையாது இங்கே. மோஸ்ட்லி சின்ன பசங்க வந்து எக்கச்சக்கமா இருக்கு, பெரியவங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி சர்க்கஸ்லாம் இருந்துச்சு, இதுலயா சறுக்கி விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு நான் படிக்க லேட், அதையும் நம்ம தான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகணும். மேலே தூக்கிட்டு போயிட்டு அங்கே போய் அந்த சர்க்கஸை வச்சுட்டு அங்கேருந்து சருன்னு சறுக்கலாம் விளையாண்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார் ரேஸ், இந்த ரைட்லாம் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் போனப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடே சுத்தமாக இல்லை. ஸோ அதனால ரைடு கூட நாங்கள் எதுவுமே போகல. நான் மட்டும் தனியாக ரைடு போயிட்டு இருக்க முடியாதுங்களா, ஸோ அதனால போகல, லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஆஃப்டர்நூன் மேலே தான் நிறைய க்ரௌடு வந்தது. ஸோ அதுக்கப்புறம் போய்க்கலாம், ஆஃப்டர்நூன் மேலே அந்த ரைட்லாம் போய்க்கலாம், க்ரௌட்லாம் வந்துட்டோம், அதுக்கப்புறம் போய்க்கலாம், நம்ம தனியாக இதுக்கு போய்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க போல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலந்தி வலையெல்லாம் வச்சு விளையாடுற மாதிரி இருந்தது. இதெல்லாம் என்ன கேம்னு எனக்கு புரியல. சரி ஏதோ ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டாங்க, அது வந்து ஜம்ப் பண்ணி அதில் எகிரி நம்மளே ஒட்டிக்கணும்னாங்க. அதையும் அப்படியே ஜம்ப் பண்ணி எகிரி குதிச்சு அதில் ஒட்டி விளையாண்டுட்டு இருந்தோம். அது வந்து எப்படின்னா நம்ம அந்த பெல்ட் செப்பல்லாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதுல ஒரு மாதிரி ஸ்டிக் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டிக் ஆகிறது தான் இருக்கும். ஸோ அப்படிதான். இதே மாதிரி அங்கே இருக்க வேலை செய்யறவங்க இந்த மாதிரி பயங்கரமா குதிச்சு விளையாண்டு இருந்தாங்க ஜம்ப் பண்ணி. பட் நம்மளும் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி விளையாடலாம் அப்படின்னு பார்த்தா நமக்குலாம் அது செட் ஆக மாட்டேது. நம்ம ஒரு பூ குதிச்சா நம்மளும் ஒரு பூ தூக்கி போடுது அது. ஸோ அப்படிதான் இருந்தது. ஸோ என்ன பண்றது, அப்படி இருந்து நாங்கள் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ விளையாண்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள இன்னும் சில இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். இதோ பார்க்குறீங்களா, இது வந்து ஒரு ரோபோட்டிக் மிஷின். நம்ம எப்படி ஜம்ப் பண்ணுறோமோ அந்த ஜம்ப் பண்ணுற அந்த இது அது காட்டும். அதே மாதிரி அது காட்டுற மாதிரி நம்மளும் ஜம்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ரைட் இருந்துச்சு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோ சேனல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னன்னு தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இதில் இருந்தது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி இதில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் விளையாட வந்தோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும். இந்த கண்ணாடியில் ஏறி அந்த பக்கம் நம்ம போனோம். பட் ஆனால் இந்த கண்ணாடி எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்தது போறதுக்கு. ஏன்னா கையெல்லாம் அப்படியே கிழிச்சு விட்டுருச்சு அது. அதுவும் நான் என்ன நினைச்சேன்னா அந்த கண்ணாடி வெயிட்லாம் தாங்குமா அப்படின்னு நான் நினைச்சேன். பட் ஆனால் வெயிட்லாம் நல்லாவே தாங்குதுங்க. ஏன்னா பெரியவங்களுக்கு தான் இது பண்ணியிருக்காங்களே. ஆனால் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் பண்ண முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் அந்த பக்கம் போறதுக்கு. ரொம்ப இந்த பக்கம் காலை வச்சா அந்த பக்கம் சறுக்குது, அந்த பக்கம் காலை வச்சா இந்த பக்கம் சறுக்குது. இப்படி சறுக்கி கீழே தான் ஒரே வேலையா இருந்தது எனக்கு. சரி நமக்கு செட் ஆகாது, அடுத்த இதுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இந்த இதுக்கு வந்துட்டேன். இது ஏதோ நல்லாதான் இருந்துச்சு. ஏதோ நம்ம அது எப்படின்னா இந்த அட்வென்ச்சர் ட்ரக்கிங் எல்லாம் போவோம் பார்த்துருக்கீங்களா, அந்த டிவி எல்லாம் பார்த்துருப்போம். ஏதோ மலையெல்லாம் கஷ்டப்பட்டு ஏறுவாங்க, பாலத்துல போவாங்க, அந்த மாதிரி கான்செப்ட்ல தான் இங்க பண்ணியிருக்காங்களே. ஸோ இதுல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதுல பொறுமையா கொஞ்சம் நடந்து அப்படியே நான் அந்த பக்கம் போயிட்டு இருந்தேன். அதுவும் சிம்பிளா தான் இருக்கும். அதான் சொல்றேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட் 1 hour 2 hour மொத்தமா நீங்க பண்ணி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு அது ஒர்த்து கிடையாது. சின்ன பசங்களுக்கு நல்லா இருக்கும் என்ஜாய் பண்றது. இப்போ பெரியவங்களுக்கு அது அந்த அளவுக்கு செட் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்னொன்று இருந்துச்சு, இதுவும் அந்த மாதிரி தான் நல்லாதான் இருந்தது. அது பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த 750 ரூபா கொடுத்து போறதுக்கு இது ஒர்த்தாடா அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அளவுக்கு ஒர்த்து தெரியல. அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும்.
அது மட்டும் இல்லாம மெயினான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி ரைடு போறது பிடிக்காது. அது யாருன்னு தெரியல. நான் ரைடு போனாலே எனக்கு தலை சுத்துது, வாமிட் வருது, இந்த மாதிரிலாம் வரும். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் யாருன்னா இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி பாருங்க, இதெல்லாம் என்ன ரைடுன்னு கூட நமக்கு தெரியல. இது அந்த பக்கம் நடந்து போ, இந்த பக்கம் நடந்து போன்றாங்க. சும்மா நடந்து போறது, அவ்வளவுதான், ரைடு ஃபினிஷ்ன்ட்டாங்க. இது ஒண்ணும் இல்லைங்க. ஜஸ்ட் நம்ம அந்த இது மட்டும் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். நம்மளால சரியா பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு தாண்டி வந்துடணும், அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே கிடையாது. ஆனா அங்க இருக்க வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா சூப்பரா ஜம்ப் பண்றாங்க. நமக்கு அந்த இது வரமாட்டேங்குது. அவங்க டெய்லி அங்க பிராக்டிஸ் பண்றதுனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கு போல. நமக்கான அது செட் ஆகல. ஸோ அதனால அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் வந்து பெருசா தெரியல. ஏதோ ஜஸ்ட் இது வரைக்கும் போனதில்லை, ஜஸ்ட் போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா வேணா போய் பாருங்க. குழந்தைங்க கூட்டு போனா தாராளமா கூட்டு போகலாம். நம்மள மாதிரி பசங்களுக்குலாம் இது செட் ஆகாது. ஏன்னா பெரியவங்களுக்குலாம் இது சுத்தமா அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. இங்க கொடுக்குற காசுக்கு நம்ம குயின்ஸ்லாண்டே போயிடலாம். அங்கேயாவது நிறைய ரைடு இருக்கும். பட் ஆனா இங்க பாத்தீங்களா, இப்ப நீங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க, இவ்வளவுதான் ரைடு. இந்த மெயினான ரைட்லாம் நாங்க மதியானத்துக்கு மேல போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா கிரௌடே இல்லை, யாரும் இல்லை. அந்த அளவுக்கு அந்த ரைடு ஆப்ரேட் பண்றது கூட நிறைய பேர் இல்லை நான் பார்த்தப்ப. நான் மோஸ்ட்லி கிரௌட் யாரும் வரமாட்டாங்களே காலையில. ஸோ ஆனால் இல்லை. ஸோ நாங்களும் மதியானத்துக்கு மேல போய்க்கலாம் அப்படின்னு பார்த்து இருந்துட்டோம். ஆனா மதியானத்துக்கு மேல ஓவரால் கிரௌட் வந்தாங்க. ரொம்பலாம் சொல்ல முடியாது. மிஞ்சி போனா மொத்தமா 20 பேர் 30 பேர் வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் ரைடு போலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரைடு எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம் மதியானத்துக்கு மேல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரைடு எல்லாம் இருந்தது. இது என்ன ரைடுனே தெரியல. ஏதோ மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி, இந்த மாதிரி கொக்கக்குள்ள பூந்தெல்லாம் போற மாதிரி. அதான் சொன்னோம் பாத்தீங்களா, எல்லாமே ஜஸ்ட் இந்த நம்ம டிவில பாக்குற மாதிரி அந்த சின்ன சின்ன ரைடு. சும்மா அது நம்ம இது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த மிலிட்ரிக்கு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க டெய்லி ரொட்டீன் ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த எக்ஸசைஸ் தான் இங்க ரைடாவே வச்சிருக்காங்க. இதுதான் இங்க இருக்க கான்செப்டே. மிச்சப்படி வேற எதுவுமே இங்க கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஸ்கெட் பால் எகிரி சும்மா அந்த இதுல போடணும், அவ்வளவுதான். இது என்ன கேம், இது ரெண்டுமே புரியல. சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மதியானம் கிளம்பி போனா வெஜ் தான் இருக்கு, நான்வெஜ் இல்லைன்ட்டாங்க. சரி வெஜ் எவ்வளோன்னு கேட்டா அது 150 ரூபா அப்படின்ட்டாங்க. நான்வெஜ் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும் தான் போடுவாங்க, பிரியாணி மிச்ச நாளா இருக்காதான். அதுக்கப்புறம் ரைட்லாம் மதியானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கேமே வாட நம்ம ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைட்லாம் போக ஆரம்பிச்சிட்டோம். அந்த ரைடுமே நிறையலாம் இல்லை, கொஞ்சம் மிஞ்சி போனோம். மொத்தம் ஒரு 10 ரைடு தான் இருந்திருக்குமே, அவ்வளவுதான் அங்க. சரி அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டு இருந்தோம். அதுவும் நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் போட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மரம் வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி அதில் போட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்காக ஜஸ்ட் அங்கே போயிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு இந்த மாதிரி சுற்றி போகிற ஒரு வீல் மாதிரி ஒரு ரைடு ஒன்று இருந்தது. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு போயிருந்தோம். அங்க விஜிபில பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ரைடு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை சொல்லலாம். ஏன்னா இது நல்லா தான் இருந்தது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த கடல் கூட நமக்கு தெரியும். பாத்தீங்களா, தெரிஞ்சு பாத்தீங்களா. இது என்ன மாதிரி ரைடுனா, இந்த மாதிரி ரோப் ஒன்று கட்டி விட்டுருவாங்க அந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரையும். அதுல வந்து நம்ம வந்து சைக்கிள்ல போற மாதிரி இருக்கும். அது ஒரு ரவுண்டு. அது மாதிரி நம்ம எத்தனை வாட்டி போனாலும் கூட்டு போவாங்க. பட் ஆனா சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி பண்ணுவாங்க தெரியும். அந்த டைம் க்ரௌட் இருக்கும் பாத்தீங்களா. அந்த டைம் 2 hours மட்டும் தான் அல்ல ஓடு. மிச்ச நாள் பாத்தீங்கன்னா 24 hours இருக்கலாம், மூடுற வரையுமே. ஸோ அதுல என்னென்ன இருக்குன்னா, ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருவாங்க. அதுல சைக்கிள்ல ஓட்டிட்டு போகணும். அதே மாதிரி அங்கிருந்து அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டு வர மாதிரி ரவுண்ட் இருக்கும், ஒரு ரவுண்ட் இருக்கும். அதுல போகலாம். அதுக்கப்புறம் சரி கார் ஓட்டலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கார் ரைடு மட்டும்தான். ஏன்னா பாருங்க, கூட்டமே பாத்தீங்கன்னா நான் மட்டும் ஜாலியா ஓட்டிட்டு சந்தோஷமா சுத்தி இருந்தேன். சூப்பரா இருந்துச்சு கார் ஓட்டுறதுக்கு. அதுலயும் என்ன கடுப்புனா, இதுக்கு மொத்தம் 4 கார் இங்க இருக்கு. அது 2 கார் ஒர்க் ஆகல, 2 கார் தான் ஒர்க் ஆகுது. அந்த 2 கார் ஒர்க் ஆகுறதுலயுமே ஒரு கார்ல வந்து அந்த ஸ்டேரிங் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பாத்துங்க எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ரைடுக்கு போகலாம், இந்த ரைடுக்கு போகணும். இதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஓரளவுக்கு. ஸோ இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் விளையாண்டு இருந்தோம். இப்படியே நாங்க போன ரைடு திருப்பி போயிட்டு விளையாண்டு இருந்தோம் சாயங்காலம் வரைக்கும். கடுப்பா இருந்தது எனக்கு. என்னடா இதுன்னு போர் அடிக்குது, ஏன்டா வந்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. சாப்பாடும் அந்த மாதிரி இருக்கு, ரைடும் அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. என்னடா பண்றது, திருப்பி விளையாண்டு இருந்தோம் ஒரே இதே. அது மட்டும் இல்லாம மோஸ்ட்லி நான் சேனல்ல வந்து விளாக்ஸ்லாம் அதிகமா போட மாட்டேன், கம்மியா தான் போடுவேன். ஷார்ட்ஸ் தான் அதிகமா போடுவேன். சப்போஸ் உங்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. ஷார்ட்ஸா நிறைய போட்டிருப்பேன், செக் பண்ணி பண்ணுங்க. அதே மாதிரி ஆந்திரா போயிருந்தோம் சடனா, அதையும் நான் விளாக் எடுத்து போட்டிருக்கேன். உங்களோட செக் பண்ணி பாருங்க, அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. அதுவும் நம்ம சேனல்ல இருக்கும். மறக்காம சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோலாம் போட்டு வரேன், அதை பாருங்க.